என்னக்கா இது? ஆட்டத்தை ஆனந்தமா பார்த்தாங்க, காசை கேட்டா காணாமலே போயிட்டாங்களே. ஆமாண்டா ராஜா, இந்த காலத்துல டிக்கெட் போட்டு கட்டடத்துக்குள்ள ஆனாதான்டா மதிப்பு. நம்மள மாதிரி நடு ரோட்ல அந்த மேனகையே வந்து ஆனா கூட ஓசில தான் பாத்துட்டு போவானுங்க. நம்ம தொழிலே ஆட்டம் கண்டு போயிடுச்சுக்கா. இனிமே அத மாத்த வேண்டியதுதான்டா. ராஜா, இந்த நீ இங்கே இரு, கொஞ்சம் என் கைவரிசையை காமிச்சிட்டு போற. ஏமா பாத்து வரப்படாது? பாத்துட்டு தான் வர்றேன், நீ இல்ல பாத்து வரணும். ஆம்பளைக்கு அடக்க வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்குமா. எங்க வீட்டு பசு பொல்லாதது, உங்க வீட்டு காளைய நீ அடக்கி வைன்னு சொல்ற மாதிரி இருக்குது உன் பேச்சு. நான்சென்ஸ். யோ, நாகரிகமா பேசு. நாக்குல இருக்கிற நட்டு கண்டுடும். இடிச்சதும் இல்லாம இங்கிலீஷ் பேசலையா திட்டுற? நான் குரல் கொடுத்தேன்னா போறவன் வர்றவன் என் பக்கத்தை சப்போர்ட்டா பண்ணுவான். இன்னைக்கு நான் முடிச்ச முகமே சரியில்லை. யோ கொயா, இங்க வா. அட வாய சவுடு வா. என்ன இது ஒண்ணு தானே? ஆமாமா, என்னதாமா? நல்லா பாரு, யாருக்காவது ஒண்ணுதுன்னு சொல்லடாத. இந்த காலத்துல திருடனுக்கும் நல்லவனுக்கும் டிஃபரன்ஸ் தரலையா? அம்மா, ₹1 குறையுதம்மா. ₹1 குறையுதா? ஆமாமா. ஓ, அந்த ரூபாயா? தோ கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. இன்னைக்கு என் வருமானமே இதான். இதே கொடுத்து நான் என்ன பண்றது? ஓ அஜாகிரதைக்கு இந்த ₹1 தான் அபராதம். திருநதும் இல்லாம உபதேசம் வேறையா பண்ற? எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கியா? ₹1000 இருந்தாலும் ஒரே ₹1 மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கிய திருப்பி கொடுத்துருவேன். நான் ஒரு லாட்டரி சீட் வாங்கியிருக்கேன், அது விழுந்த உடனே உன் வீட்டு தேடி வந்து கொடுத்துடுறேன். இந்தா ஓ அட்டராசை எழுது. ஒண்ணு வேண்டாம் தாயே, ஆள விட்டா போதும். யோ, லாட்டரி எடுத்தா எங்கயா கொண்டு கொடுக்கறதே? அட பாவி, அதிர்ஷ்டம் இல்லாத ஆளியா? டேய் தம்பி, கிடைச்சிருச்சுடா. அக்கா அக்கா, இன்னைக்காவது வயிறு நிறைய வாங்கி கொடுக்கா. அது எப்படி முடியும்? உனக்கு தான் உடம்பெல்லாம் வயிறாச்சே. யோ, இவனுக்கு 2 இட்லிய சாம்பார்ல குளிப்பாட்டி கொடு. எனக்கு ஒரு வாளி சாம்பார் மட்டும் கொடு. இட்லிய நாளைக்கு வாங்கிக்கிறேன். இந்தா. அம்மா தாயே, வாமா மவளே. கண்ணை இருட்டுது. புண்ணியம் பண்ணிருக்க, எண்ணம் தான் இருடக்கூடாது. தானே அடைக்குது தாயே. ஆண்டவனுக்கும் அதே கம்ப்ளைண்ட் தான். இல்லன்னா நீ போடுற சத்தத்துல அவர் தூக்கம் கலைஞ்சிருக்குமே. பசி விரும்பாத தாயே. போட்டும் போட்டும், நம்ம மாதிரி ஏழைங்கெல்லாம் சீக்கிரம் சேர்த்தாதான் நல்லது. அப்பதான் நம்ம பணத்தை காட்டி தர்ம பணம் சாமின்னு உண்டியல் குலுக்கி 2 பேர் மத்தியானம் ஆட்டம் சினிமா பாப்போம். அக்கா எனக்கு கொடுக்க, எனக்கு கொடுக்க, எனக்கு கொடுக்க. இந்த பாட்டி, யோ பாக்கி சில்லறைக்கும் இட்லி அந்த பாட்டிக்கே கொடு. ஐயோ, பசி உயிர் போகுது. நீ வீட்டை போயிரு, நான் வேற ஒரு பாக்கெட் பாத்துட்டு வரேன். இன்னைக்கு அப்பாவும் நானும் பட்டி தான் நினைச்சேன். கடவுள் படி வந்துட்டாரே. காசு கைலி கட்டிட்டு போகுது. யோ பாத்து நட. விட்டுட்டு பாரு பாரு, உதவாக்குற. கையில இருந்து நிறைய பணம் வச்சிருப்பான். பாவி, என் வாயில மண்ணை போட்டானே. இல்லையா பாலைவனா, இங்க வா. இல்லையா, இது உன் பர்ஸ் தானே? இல்ல, அது என் நிலைமை. ஏயா அரை காசு கூட இல்லாம ஏயா கடத்தருக்கு வர? வருதா? தெருவுல போற காசுக்கெல்லாம் உன் வாய் தான் வாசப்படி போட்டுருக்குது. என்னையா கேள்வி இது? யாரா சும்மா கேட்டா குடுப்பானா? இது கேக்குற காலம் இல்லையா, எடுக்கிற காலம். ஆனா நான் ஒரு நியாயத்தோட கொள்கையோட தான் எடுக்கிறேன். வர வர எதுலதான் கொள்கைன்னு இல்லாம போச்சு. திருடி பணம் சேர்க்கிற, இதுல நியாயம் கொள்கை வரையா? திருடி சேர்க்கணும்னா பெரிய இடமா பார்க்க மாட்டேன். தகர டப்பா உன்கிட்ட எடுப்பேன். பரிசுல இருக்கிற ரூபாயில ₹1 தான் எடுப்பேன். அட்ரஸ் வாங்கிக்குவேன். நான் கட்டி இருக்கிற லாட்டரி சீட்டு விழுந்துருச்சுன்னா வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன். உன் பக்கத்துல நியாயம் இருக்கலாம், ஆனா வயசு வந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடுறதுல பாதுகாப்பு, மரியாதை, கௌரவம் எதுவுமே இல்ல. இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியுதா உனக்கு? பின்ன என்னையா பண்றது? எனக்கும் நாதி இல்ல, கண்ணு தெரியாத எங்க அப்பாவும் நானும் காலம் தள்ளுறதுதான் எப்படி? உனக்கு தேவையான பணத்தை யாராவது கொடுத்துட்டா அப்ப திருட மாட்டியா? எதையா இருக்கும் அப்படிப்பட்ட புண்ணியவா? கேக்குதான் கிட்ட வந்தியா? நான் என்னமா நினைச்சிட்டேன். அப்படியே கொடுத்தாலும் அந்த பணத்துக்குள்ள கேவலமான எண்ணம் புதஞ்சிருக்கும். என்ன கூட அப்படிதான் நினைக்கிறியா? யார் யா கண்டா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ? படப்படன்னு பேசுறத பார்த்தா யோகிய மாதிரி இருக்கு. இந்த மாதிரி திருன்னு விழிக்கிறத பார்த்தா திருட மாதிரியும் இருக்கியா? என் பார்வையே அப்படிதான். கண்ணை பார்த்தா பயமா தான் இருக்கும், ஆனா மனசை பார்த்தா மகாத்மானே சொல்லுவேன்.
ஒரே 1 ரூபா இருந்தா கூடியா எங்க அப்பாவுக்கு பண்ணும் பாலும் வாங்கணும்யா. சரி தர. இப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு? வீட்டுலதான் இருக்காரு. எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. அவருக்கு கண்ணு இருந்தப்பா என்ன கடும் பாடுபட்டு வளர்த்தாரியா. சரி பணம் தர. முதல்ல உங்க அப்பா போய் பார்க்கலாம். வா வா முதல்ல பார்க்கலாம். என்ன இது கற்பகத்தை ஏன் காணோம்? இந்த இடத்துல தான் இருக்க சொன்னா. ஐயோ காப்பாத்துங்களே, என்ன காப்பாத்துங்களே, யாருமே இல்லையா? ஐயோ காப்பாத்துங்களே, ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா. மரியாதையா போகிறா இல்லையா? அங்கே நீங்க இருக்க. நல்ல சமயத்து தெய்வம் மாதிரி வந்து என்ன நீங்க காப்பாத்துனீங்க. ஒரு சின்ன பொண்ணு இப்படி தனியா வெளியே வரலாமா? தவறுதான், மன்னிச்சிடுங்க. எனக்கு இன்னொரு உதவி செய்வீங்களா? என்னது? நான் திரும்பி போகும்போது இதே ரவுடிங்க மறுபடியும் வந்து வம்பு பண்ணினா போலீஸ சொல்லுமா, அவங்க கவனிச்சுவாங்க. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் துணைக்கு வரீங்களா? ஐயோ நிறைய ப்ளீஸ். யாராவது பார்த்தா என்ன பத்தி தப்பா எடுத்துப்பாங்க. சரி இப்ப எப்படி உன் வீட்டு வழி? இந்த பக்கம். இந்த பக்கமா போ. வாங்க வாங்க உட்காருங்க. உங்களை பத்திரமா கொண்டாந்து சேர்க்கணும். சேர்த்தாச்சு. நான் வரமா? இருங்க இருங்க, உங்க வேலை முடிஞ்சது, என் வேலை முடியலையே. கைமாற ஏதாவது செய்யலன்னா? அதெல்லாம் தேவையில்லை. உதவி செய்யறவனுக்கு நந்திய வார்த்தையால சொன்னா போதும், லஞ்சம் கொடுக்காத. ஏன்னா அப்புறம் உதவி செய்ய மாட்டான், திட்டம். என் மனசாந்திக்காக ஒரே ஒரு நிமிஷம் செஞ்சு பண்ணிட்டு வந்துறேன். உட்காருங்க ப்ளீஸ். பயந்துட்டியா? ஏழலாம் ஆனா கோழை இல்ல. அது உங்களை தானே ரயில்ல ஏன் உருமுறீங்க? ரயில் தான் சொன்னேன், ஜெயில் நான் சொன்னேன். அதிகம் பேசாத. அர்த்தத்தோட பேசினாலே உங்களுக்கு பிடிக்காத போட்டிருக்கு. ஆமா நீங்க யாரு? யமன். என் வழியில குறுக்கிடுறவனுக்கு. ஓஹோ. ஆமா என்ன தேடுற? ஒண்ணும் இல்ல, உங்க வாகனத்தை தேடுறேன். வாகனமா? ஆமா சார். அட்லீஸ்ட் ஒரு கண்ணுக்குட்டி மேலேயாவது வந்திருக்க கூடாது? போதும். நீ யார தேடிட்டு வந்திருக்கிறியோ அந்த விஷயத்தை இப்பவே விட்டுடு. அரே, அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? என்ன ஏன் சார் தடுக்கிறீங்க? என் வாழ்க்கை லட்சியமே அதுதான். அட பைத்தியக்கார, இதனால உனக்கு 5 லட்சம் கிடைக்கும்னா நான் 10 லட்சம் தரேன். நீ ஒரு சிஐ தானே? என்ன சார் அது மண்ணு போடாம வேலை கொடுக்குறீங்க? ரொம்ப சாதாரணமான ஆள் சார். இல்ல, நான் சத்தியமா சொல்றேன், நீ ஒரு சிஐடி தான். சிஐடி. ஏன் சார் நீங்க 1000 சத்தியம் செய்தாலும் சேவல் முட்டப்படுமா? உங்க நேரம் பார்த்தா பயப்படுங்க சார். வரேங்க. என் கூட்டத்துக்கு ஒரு சிஐடி தேவை. நீ என் கூடவே இருந்துரு. மறுத்தா? மறுத்தா இன்னொரு தோட்டா செலவாகும். இல்லைங்க சார், விளையாட்டு சொன்னா. சரி நான் சம்மதிக்கிறேன்னு வச்சுக்குவோம். எனக்கு என்ன பாதுகாப்பு? எந்த நேரத்திலையும் நான் உனக்கு கை கொடுக்க தயார். கையை பிடிங்க சார். ஆஹா, பிரமாதம் கை சார். அடடே, என்ன இது துப்பாக்கி? ஒண்ணும் இல்ல, கையில இரும்பு இருந்துகிட்டே இருக்கும் போது இருக்கு. நாகசாந்தி நடக்கட்டும். உட்காருங்க. இந்தாங்க, என்ன சிரிக்க வச்சதுக்கு பரிசு.
இத குடிச்சா நீங்களும் சிரிப்பீங்க. இத குடிச்சா நான் சிரிப்பேனா என்ன பார்க்காம சிரிப்பாங்களா? யார் சிரிச்சா என்ன, குடிச்ச பிறகு நமக்கு அது தெரியவா போகுது? ஓஹோ, அனுபவம் பேசுது. அம்மா எனக்கு பழக்கம் இல்லம்மா. யார்தான் பழகிட்டே பிறக்கிறாங்க. ப்ளீஸ், என்னுடைய சந்தோஷத்துக்காக. சரி. அம்மா, இந்த ஐஸ் இல்லையா? ஐஸ் வேணுங்களா? இத கொண்டு வரேனே. ஆஹா. ஓஹோ, நீயும் ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஐஸ் வைக்கத்தான் பாக்குற. ஐயோ, எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்க. நான் எப்பவும் பாதி கிணறு தாண்ட வழக்கமே கிடையாது. இப்பதான் இந்த நாட்டின் குடிமகனாயிருக்கலாம். இந்த நீயும் இந்த நாட்டின் குடிமகனாயிரு. குடி இருக்கிற பக்கம் ஆ. நீங்க குடியே இருந்ததில்லைன்னு சொன்னீங்களே. ருச்சி தெரியாம சொல்லிவிட்டேன். அடடா, வார்னிஷ்னா இதுதான் வார்னிஷ். என்ன ருச்சி தெரியுமா? நீயும் குடி, எல்லாருமா போய் ஆஸ்பத்திரியில வரிசையா பத்துவோம். குடி 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 குடி. நீயா தரமார்க்கமா வந்து தொல்லை கொடுத்தது பத்தாதுன்னு இப்ப ஆதாய மார்க்கமா வேற வந்தாச்சா? வேற மார்க்கமே இல்லையா? உன் கோரி பண்ணி உண்டு மர்ம யோகி மாதிரி தவறான் பாத்தீங்களா? ஏடா, தப்ப விட்டதுனால பாராட்டு கூட்டம் வேறையா போடுறீங்க? பல்ல உடப்பேன். ஆமா, போன காரையாவது பாத்தீங்களா? அதுக்கு முன்னே ஓட்டிக்கிட்டு வந்தாலும் அதே கார் தான் பாஸ். அதே கலர் தான் சார் பாஸ். அதே நம்பர் தான் பாஸ். அதே கார்னா அதே நம்பர் அதே கலரா தான் இருக்க முடியும். புரியுது புரியுது. ரெண்டு பேரும் திட்டம் போட்டுதான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ சம்பந்தம் இருக்குது. அலங்காரம் பாஸ், நீ போய் எப்படியாவது அவ வீட்டுல வேலைக்கு சேர்ந்து சந்தேகப்படும்படியா ஏதாவது நடந்தா உடனே எனக்கு தகவல் கொடு. ஒளிச்சற. ஓகே பாஸ். ஆள்தான் மக்காரு காதுமா. மிஸ்டர், கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்க? பேசினா அந்த காத்துலயாவது கார் ஓடுமான்னு பாக்குறேன். வயிற்று வலிய மடியில கட்டிக்கிட்டு விருந்துக்கு போன மாதிரிதான் கொடுமை. நான் கை பிடிக்கட்டுமா? ஐயோ, ஆண்ட பிடிக்கட்டுமா கேட்டா? ச்சே, என்ன பேச்சு வேண்டியிருக்கு? சும்மா லொட லொட லொட. அதுக்குல்ல. ஐயோ, இடியா அடிக்குதே. அது இடி இடிக்கிற உன் பேசுடைய எதிரொலி. தலை வலி. மழையே வந்துடும் போல இருக்கே. அந்த இப்ப ஒட்டி நிப்பீங்க, அப்புறம் கட்டி பிடிப்பீங்க. எல்லாத்துக்கும் மழை ஒரு சாக்கு. ஊர்ல ஒரு தூத்த போடக்கூடாது. உடனே கன்னி பொண்ணு எங்க போறான்னு கண்ணை விளக்கண்ணை விட்டுட்டு தெரிய வேண்டியது. மிஸ்டர், ஜாகிரதை. இதெல்லாம் அஜாகிரதை. நான் பேசுறேன், நீங்க உத்தரவு போட. உத்தரவா? மழை நேரத்து சத்தம் போட்டா தவறைன்னு பாம்பு ஓடியாகும். அதுதான். ஐயோ, உத்தரவு இல்ல, உபச்சாரம். அப்பா அப்பா, வாசல்ல லாவணி நடக்குதுப்பா. இப்ப நடக்கிறது எரிஞ்ச கட்சியா எரியாத கட்சியாமா? இது நலஞ்ச கட்சிப்பா. ராமனும் சீதையும் மாதிரி ரெண்டு பேரு சொந்த போட்டுட்டு இருக்காங்கப்பா. நீ என்னம்மா கதையே மாத்துற? ராமனும் சீதையும் எப்பம்மா நடுத்தருவுல தகராறு பண்ணிக்கிட்டாங்க? இவங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜோடியா இருப்பாங்க. நல்லா படிச்சவங்க மாதிரி தெரியுதுப்பா. படிச்சவங்களா? அப்ப நிச்சயம் அடிச்சுக்குவாங்க. பாவம், முழுக்க நனைகிறதுக்குள்ள அவங்களை உள்ள கூட்டிக்கிட்டோம்மா. சரிப்பா,